அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு லாரியில் அடிபட்டு ஓதியூரை சார்ந்த ஒரு சகோதரர் உயிரிழந்து விட்டார். எஸ்பிஎல் கம்பெனியை சார்ந்த லாரின்னு சொன்னோம். முழுமையான தகவல்கள் இப்போ வந்த வண்ணம் இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. 2 லாரி போட்டி போட்டு வேகமா போயிருக்கானுங்க. இதன் விளைவு இவர் முன்னாடி போன லாரியை ஓவர்டேக் பண்ணிட்டாரு, பின்னாடி வந்த லாரியை ஓவர்டேக் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட். அதன் பிறகு இன்னொரு லாரியை ஓவர்டேக் பண்ணும் பொழுது அந்த முன்னாடி வந்த லாரி தட்டி விழுந்தவர் அந்த லாரிக்காரன் நிறுத்தி இருக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த பின்னாடி வந்த லாரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயாவது வந்திருக்கணும். இல்லை, இது ரெண்டுமே நடக்காததுனால இப்போ பின்னாடி வந்த லாரி என்ன பண்ணிருக்கு, அப்படியே வந்த வேகத்துக்கு இந்த தம்பி மேலே ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர், நம்ம சொன்னதுதான், 100 மீட்டர் தூரத்துக்கு இழுத்து செல்லப்பட்டு வயிறு நசுங்கி குடல் வெளியே மூளை வெளியே உயிரிழந்திருக்காரு. அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரல. அவ்வளோ பெரிய வேதனையா இருந்தது. எஸ்பிஎல் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் ஏன் இவ்வளோ அராஜகமாக வேகமாக வண்டியை இயக்குறாங்கன்றது தெரியல. அந்த ரோடு அவங்களுக்காகவே போட்டு விட்ட மாதிரி வேகமாக போயிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கு. இதை தடுப்பது எப்படி, இதற்கான முயற்சியில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதற்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும், நியாயம் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஓதியூரை சார்ந்த மக்கள், அந்த தமிழரசன் அந்த பகுதியுடைய கவுன்சிலர், அவர் அவருக்கு சொந்தக்காரர், இறந்த நபர் அந்த கவுன்சிலரோட சொந்தக்காரர் உட்காடுறாங்க, ரோட்டில் உட்காடுறாங்க, சாலை மறியல் பண்ணுறாங்க. நான் பாடி வாங்க மாட்டோம், பாடி எடுக்க விட மாட்டோம், வாங்கறதில்லை எடுக்க விட மாட்டோம் அப்படின்றாங்க. இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் போது வாங்க மாட்டோன்ற மாதிரி ஒரு போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எடுக்கிறதுக்கு விடாமல் இருந்தவங்க காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் விளைவு அவங்க பாடி எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதற்கு முன்பாக அங்கே எஸ்பிஎல் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி, அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்றாங்க. அந்த நிறுவனத்தில் எஸ்பிஎல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அங்கே வர்றவர் கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம் தாங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்றாரு. ஒரு உயிர், மனுஷனோட உயிர் உங்களுக்கு கேஷுவலாக நடக்கிற விஷயமா, சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? இது எவ்வளோ பெரிய அசால்ட்டாக நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவீங்க, எவ்வளோ பெரிய ஆணவம் இருந்ததுன்னா இந்த வார்த்தையை சொல்லுவீங்க. எது நடந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எத்தனை பேரை சாவடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. நீங்க இருக்கக்கூடிய அந்த திமிர் பிடித்த, ஆணவம் பிடித்த பேச்சின் விளைவாகத்தான் உங்க நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்மூடித்தனமா செயல்பட்டு இருக்காங்க. ஒரு அதிகார திமிர்ல இது மாதிரிலாம் பேசுறதா? நீங்க ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி தானா? ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற நபர் பேசக்கூடிய பேச்சா இது? கேஷுவலா நடக்கிற ஒரு விஷயம்ன்றீங்க. உங்க வீட்டுல உள்ள ஒருத்தருக்கு இதே மாதிரி நடந்ததுன்னா விட்டுருவீங்களா? சட்டத்தை மீறி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த நிறுவனமே தவறா இயங்கிட்டு இருக்குன்னு நம்ம மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிறுவனத்தால் இனி பிற்காலத்துல வரக்கூடிய உயிரிழப்புகள் நிறையன்றதை நம்ம ஆணித்தரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இது தொடர்ந்து அந்த நிறுவனம் தவறுகள் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தீர்வு என்னன்றது தெரியல. இன்னைக்கு போராட்டம் வெடிக்குமான்றது தெரியல. என்ன இருந்தாலும் அந்த உயிர், ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிர் போன இடத்துல நீங்க பொறுமையா பேசுறத விட்டுட்டு நீங்க என்னவோ பெரிய இந்த மாதிரியும் அப்படியே நான் தான் எல்லாருக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் பார்க்காததா அப்படின்றீங்க. உங்களுக்கு நடந்ததுன்னா பார்க்காத இது மாதிரி ஏற்றுக்கொள்வீங்களா? உங்க சொந்த பந்தத்திற்கு நடந்தா நீங்க விட்டுருவீங்களா? அதையும் கேஷுவல்னு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீங்க வந்துட்டீங்களா? எவ்வளவு பெரிய தவறான செயல் இது. இது இல்லாம இந்த நிறுவனம் லாரிகள் போட்டி போட்டு போனதன் விளைவு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. இப்போ அந்த போட்டி போட்டு போனது, அந்த டிரைவர் இறங்கி ஓடிட்டாரு. இந்த பின்னாடி முன்னாடி போன லாரி போயிடுச்சு. அது எந்த லாரி இடிச்சுதுன்றது தெரியல. அதுவும் எஸ்பிஎல் கம்பெனி லாரி தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா எது எஸ்பிஎல் நிறுவனத்தின் வாகனங்கள் என்பது யாருக்கு தெரியும்? அந்த எஸ்பிஎல் நிறுவனத்தில் வேலை செய்யறவர்களுக்கு தான் தெரியும். இந்த பின்னாடி வந்த லாரிக்காரர் ஓடுறாரு, லாரி டிரைவர் ஓடுறாராம். நம்ம அங்க இருந்து பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய தகவல் தெளிவான தகவலா இருக்கு. ஓடி போய் அந்த முன்னாடி தட்டிட்டு போனான்னு அந்த லாரிக்காரனை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டு இவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. எந்த வாகனம் ஓட்டுனர் ஓட்டினாங்க அதுவும் தெரியாது. லெஜர் மெயின்டைன் பண்றது கிடையாது. அரசு அதிகாரிகளை விலைக்கு வாங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அசால்ட்டா செயல்படலாம், எப்படி வேணா செயல்படலான்ற எண்ணத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த திமிர் பிடித்த செயல்பாட்டிற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றி. ஜெய்.